இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு. இயற்கை நிறங்காட்டிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ மஞ்சள். செகண்ட் கொஷின், பயிர்களுக்கு தேவையான ஒன்று அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்கள். பயிர்களுக்கு தேவையான ஒன்று அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்கள். ஆப்ஷன் ஏ உரங்கள். தேர்ட் கொஷின், சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது. சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்குவது ஆப்ஷன் ஏ ஜிப்சம். ஃபோர்த் கொஷின், ஃபினாலின் வேதிப்பெயர். ஃபினாலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் டி கார்பாலிக் அமிலம். ஃபிஃப்த் கொஷின், தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுவது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ எப்சம். சிக்ஸ்த் கொஷின், அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவது. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி பாரிஸ் சாந்து. செவன்த் கொஷின், உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது. உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மண்புழு. நெக்ஸ்ட் எய்த் கொஷின், ஓஆர்எஸ் என்பதன் விரிவாக்கம். ஓஆர்எஸ் என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். நைன்த் கொஷின், இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர். இந்திய மக்களுக்கு ஓஆர்எஸ்ஸின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் ஆப்ஷன் ஏ மகாலபாபைஸ். டென்த் கொஷின், நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம். நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 11th கொஷின், முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர். முதலில் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 12th கொஷின், உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து. உலகின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து ஆப்ஷன் ஏ பென்சிலின் நொட்டேட்டோம். 13 மனித உடலின் வெப்பநிலை. மனித உடலின் வெப்பநிலை ஆப்ஷன் டி 98.4 முதல் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். 14 நமது உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வது. நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்வது ஆப்ஷன் பி புரோஸ்டாக்லாண்டின். 15 பாக்டீரியாக்களின் கூட்டமைப்புகள் பூஞ்சைகள் வைரஸ்கள் அல்லது பிற நுண்ணுயிரிகளின் கலவிகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. பாக்டீரியாக்களின் கூட்டமைப்புகள் பூஞ்சைகள் வைரஸ்கள் அல்லது பிற நுண்ணுயிரிகளின் கலவிகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளது ஆப்ஷன் பி ஆன்டிசெப்டிக். 16 இயற்கை ஆன்டிசெப்டிகளுக்கு உதாரணம். இயற்கை ஆன்டிசெப்டிகளுக்கு உதாரணம் ஏ பூண்டு மஞ்சள், பி சோற்றுக்கற்றாழை, சி வெங்காயம் முள்ளங்கி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 17 தீப்பிடித்தலின் வேதிவினை. தீப்பிடித்தலின் வேதிவினை ஆப்ஷன் சி ஆக்சிஜன் ப்ளஸ் வெப்பம் ப்ளஸ் எரிபொருள் இஸ் ஈக்குவல் டு தீ. 18 மனித மூளையில் வலி அல்லது உணர்ச்சி உணராமைக்கு பயன்படுவது. மனித மூளையில் வலி அல்லது உணர்ச்சி உணராமைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ அனால்ஜெசிக். 19 மீத்தேனின் கலோரிபிக் மதிப்பு. மீத்தேனின் கலோரிபிக் மதிப்பு ஆப்ஷன் ஏ 50,000 கிலோஜூல் பை கிலோகிராம். 20 அறை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது. அறை வெப்பநிலையில் தன்னிச்சையாக எரியக்கூடியது ஆப்ஷன் சி வென் பாஸ்பரஸ். 21 கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர். கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் நீமானின் 1860. 22 மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுவது. மின்சார உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ மீத்தேன். 23 நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு. நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு ஆப்ஷன்
பி பியூட்டேன். நெக்ஸ்ட் 24. ஆந்திர பிரதேசத்தில் இயற்கை வாயு காணப்படும் இடம். ஆந்திர பிரதேசத்தில் இயற்கை வாயு காணப்படும் இடம். ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா கோதாவரி படுகைகள். 25. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ உயிரி வாயு. 26. ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுவது. ஊறுகாய் போன்ற உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுவது. ஆப்ஷன் ஏ பென்சாயிக் அமிலம். 27. நீரில் கரையும் காரங்கள் டேஸ் எனப்படும். நீரில் கரையும் காரங்கள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ அல்கலில்கள். 28. நீரில் சில வேதி சேர்மங்களை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எவை? நீரில் சில வேதி சேர்மங்களை கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் எவை? ஏ சோடியம் கார்பனேட், பி சோடியம் பைகார்பனேட், சி கால்சியம் கார்பனேட், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 29. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுவது. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுவது. ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 30. எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோலினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது. எறும்புகள் கடிக்கும் பொழுது அல்லது தேனீக்கள் கொட்டும் பொழுது தோலினுள் டேஸ் அமிலமானது உட்செலுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பார்மிக் அமிலம். 31. நம்மை குளவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மை நடுநிலையாக்க பயன்படுத்துவது. நம்மை குளவி கொட்டியவுடன் அதன் காரத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுத்துவது. ஆப்ஷன் ஏ வினிகர். 32. ஃபினாப்தனிலின் நிறங்காட்டியாக பயன்படுவது. ஃபினாப்தனிலின் நிறங்காட்டியாக பயன்படுவது. ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் கரைசல். 33. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் டேஸ் உலோகத்தால் பூசப்படுகின்றன. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் டேஸ் உலோகத்தால் பூசப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ வெள்ளியம். 34. திராட்சை புளியில் உள்ள அமிலம். திராட்சை புளியில் உள்ள அமிலம். ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம். 35. வெங்காயத்தில் கண்ணீரை வரவழைக்கும் வேதிப்பொருள். வெங்காயத்தில் கண்ணீரை வரவழைக்கும் வேதிப்பொருள். ஆப்ஷன் பி புரோப்பேன் டயால் எஸ் ஆக்சைடு. 36. வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏ HCl, பி HNO3, சி H2SO4, டி அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 37. வாசன மின்கலன்களில் பயன்படுவது. மன்னிக்கவும், வாகன மின்கலன்களில் பயன்படுவது. வாகன மின்கலன்களில் பயன்படுவது. ஆப்ஷன் பி கந்தக அமிலம். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 38. ஆக்சாலிக் அமிலத்தின் பயன்கள். ஆக்சாலிக் அமிலத்தின் பயன்கள். ஏ குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. பி மரப்பொருள்களை தூய்மையாக்க பயன்படுகிறது. சி கருப்பு கரைகளை நீக்க பயன்படுகிறது. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 39. ராஜ திராவகத்தின் கொதிநிலை. ராஜ திராவகத்தின் கொதிநிலை. ஆப்ஷன் பி 108 டிகிரி செல்சியஸ். 40. நீர்த்த கரைசலில் காரங்களின் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்ட காரங்கள். நீர்த்த கரைசலில் காரங்களின் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்ட காரங்கள். ஆப்ஷன் ஏ நீர்த்த காரங்கள். 41. நீர்த்த கரைசலில் பகுதியளவு அயனியுறுவது. நீர்த்த கரைசலில் பகுதியளவு அயனியுறுவது. ஆப்ஷன் டி வலிமை குறைந்த காரங்கள். 42. SPL சாரன்சன் எந்த நாட்டை சார்ந்தவர்? SPL சாரன்சன் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் சி டென்மார்க். 43. தூய பாலின் pH மதிப்பு. தூய பாலின் pH மதிப்பு. ஆப்ஷன் ஏ 5. 44. பற்பசைகள் எந்த தன்மையை கொண்டிருக்கும்? பற்பசைகள் எந்த தன்மையை கொண்டிருக்கும்? ஆப்ஷன் ஏ காரம். 45. ஓர் அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது கிடைப்பது. ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது கிடைப்பது.
ஆப்ஷன் சி சாதாரண உப்பு. 46 பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. பண மதிப்புள்ள வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பெட்ரோலியம். 47 பொறுத்துக உயிருள்ள வளங்கள் தாவரம் உயிரற்ற வளங்கள் கண்டறியப்பட்ட வளங்கள் மறைந்திருக்கும் வளங்கள். தாவரம் விலங்கு நுண்ணுயிரி நிலம் நீர் காற்று கனிமம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் ஈஸ்ட். சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. 48 உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல காடுகள். 49 வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி. 50 கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி ராமநாதபுரம். நெக்ஸ்ட் 51 இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களை அதன் மாநிலங்களுடன் சரியாக பொருத்துக. தெஹ்ரி அணை, ஸ்ரீசைலம் அணை, இடுக்கி அணை, சர்தார் சரோவர் அணை. உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம், கேரளா, குஜராத். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 52 மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம். மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம். 53 அலுமினியத்தின் தாது. அலுமினியத்தின் தாது ஆப்ஷன் டி பாக்சைட். 54 பல் மருத்துவம் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படும் உலோகம். பல் மருத்துவம் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படும் உலோகம் ஆப்ஷன் பி வெள்ளி. 55 மாங்கனீசு உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு. மாங்கனீசு உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு ஆப்ஷன் ஏ தென் ஆப்பிரிக்கா. 56 மின் தொழில்களில் காப்பு பொருள்களாக பயன்படுவது. மின் தொழில்களில் காப்பு பொருள்களாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ மைக்கா. 57 போர்லாண்ட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது. போர்லாண்ட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ சுண்ணாம்பு கல். 58 உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு. உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் சி சீனா. 59 கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம். 60 சேவைகள் துறை என அழைக்கப்படும் துறை. சேவைகள் துறை என அழைக்கப்படும் துறை ஆப்ஷன் சி மூன்றாம் துறை. 61 இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு. இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் ஒன்றியம். 62 இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம். இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை. 63 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1953. 64 வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி காதர். 65 சரளை மண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது. சரளை மண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது 1 காபி, 2 ரப்பர், 3 முந்திரி, 4 மரவள்ளி கிழங்கு. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. 66 களிமண் மற்றும் சதுப்பு நிலம் பற்றிய கருத்துக்களில் தவறானது. களிமண் மற்றும் சதுப்பு நிலம் பற்றிய கருத்துக்களில் தவறானது ஏ கருமை நிறத்துடன் அதிக காரத்தன்மை கொண்ட மண். பி பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக உள்ளது. சி ஈரத்தன்மை மிகவும் குறைவு. டி உயிரின பொருட்கள் 10 முதல் 40% காணப்படுகிறது.
சரியான விடை ஆப்ஷன் சி, ஈரத்தன்மை மிகவும் குறைவு. 67 இந்தியாவின் மிக பழமையான பாசன முறைகளுள் ஒன்று. இந்தியாவின் மிக பழமையான பாசன முறைகளுள் ஒன்று. ஆப்ஷன் சி, ஏரி பாசனம். 68 குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஆப்ஷன் சி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. நெக்ஸ்ட் 69 உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. ஆப்ஷன் பி, பக்ரானங்கல் அணை. 70 பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி. ஆப்ஷன் பி, கோசி. 71 சர்தார் சரோவர் திட்டம் என் நதியில் அமைக்கப்பட்டுள்ளது. சர்தார் சரோவர் திட்டம் என் நதியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி, நர்மதை. 72 இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் இயற்கை காரணிகளில் பொருந்தாதது. இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் இயற்கை காரணிகளில் பொருந்தாதது. ஆப்ஷன் சி, உரங்கள். 73 இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன உத்திகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்தும் வேளாண் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு நவீன உத்திகள் மூலம் உற்பத்தியை அதிகரித்தும் வேளாண் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, தீவிர வேளாண்மை. 74 இந்திய வேளாண்மையில் சையத் பருவத்திற்கு உரிய மாதங்கள். இந்திய வேளாண்மையில் சையத் பருவத்திற்கு உரிய மாதங்கள். ஆப்ஷன் சி, ஏப்ரல் டு ஜூன். 75 இந்தியாவின் தென் மாநிலங்களில் ராபி பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள். இந்தியாவின் தென் மாநிலங்களில் ராபி பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள். 1 நெல், மக்காச்சோளம். 2 கேழ்வரகு. 3 நிலக்கடலை. 4 கம்பு. சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 சரி. 76 இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது. இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி, புகையிலை. 77 நெல் பயிரிடுதல் பற்றிய கருத்துக்களில் சரியானது. நெல் பயிரிடுதல் பற்றிய கருத்துக்களில் சரியானது. நெல் அயனமண்டல பயிராகும். நெல் பயிரிட 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் தேவை. இந்தியாவில் நெல் 3 முறைகளில் பயிரிடப்படுகிறது. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 78 இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்கம். 79 இந்தியாவின் 3வது முக்கிய உணவு பயிர். இந்தியாவின் 3வது முக்கிய உணவு பயிர். ஆப்ஷன் பி, சோளம். 80 உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. ஆப்ஷன் ஏ, கியூபா. 81 இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காஃபி வகை. இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காஃபி வகை. ஆப்ஷன் டி, அராபிகா. 82 நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம். நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம். ஆப்ஷன் ஏ, கேரளா. 83 இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத். 84 இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம். இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம். ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். 85 இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, நாக்பூர். 86 அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது? அலுமினியம் எத்தாதிலிருந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, பாக்சைட். 87 மைக்கா படிவுகள் அதிகம், அதாவது 41% காணப்படும் மாநிலம். மைக்கா படிவுகள் அதிகம் காணப்படும் மாநிலம். ஆப்ஷன் பி, ஆந்திர பிரதேசம்.
88 தரம் வாய்ந்த நிலக்கரி வகை. தரம் வாய்ந்த நிலக்கரி வகை. ஆப்ஷன் ஏ ஆந்த்ரசைட். 89 இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. 90 இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல். ஆப்ஷன் பி மும்பை ஹை. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆன்சர் கொடுத்துறோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. வினா எண் 91லிருந்து 95 வரைக்கும் பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து அதன் கீழ் உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கவும். எம், பி, ஜே, பி, ஆர், டி மற்றும் எஃப் ஆகியோர் வட்ட வடிவில் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். பி மற்றும் ஜேக்கு இடப்புறமாக மூன்றாவதாக அமர்ந்துள்ளனர் மற்றும் ஜே என்பவர் எம்முக்கு இடப்புறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளனர். பி என்பவர் பிக்கு இடப்புறமாக மூன்றாவதாக அமர்ந்துள்ளனர் மற்றும் ஆறுக்கு வலப்புறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளனர். டி என்பவர் எம்முக்கு அருகில், அதாவது உடனடியாக அமரவில்லை. டி என்பவர் எம்முக்கு அருகில் அமரவில்லை. இப்போ வினா பார்க்கலாம். 91 எம்முக்கு வலப்புறம் நான்காவதாக அமர்ந்திருப்பவர் யார்? எம்முக்கு வலப்புறம் நான்காவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஆப்ஷன் சி ஆர். 92 டீக்கு இடப்புறம் இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? டீக்கு இடப்புறம் இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ எஃப். 93 பின்வரும் எந்த ஜோடியில் இரண்டாவது நபர் முதல் நபருக்கு உடனடியாக வலப்புறம் அமர்ந்துள்ளார்? பின்வரும் எந்த ஜோடியில் இரண்டாவது நபர் முதல் நபருக்கு உடனடியாக வலப்புறம் அமர்ந்துள்ளார்? ஆப்ஷன் சி டி ஆர். 94 ஆறிலிருந்து எஃப்பின் இடம் என்ன? ஆறிலிருந்து எஃப்பின் இடம் என்ன? ஆப்ஷன் ஏ, அதாவது இடப்புறம் மூன்றாவதாக, பி வலப்புறம் நான்காவதாக, சி வலப்புறம் மூன்றாவதாக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் பி, அதாவது இடப்புறம் மூன்றாவதாக, வலப்புறம் நான்காவதாக. 95 பிக்கு வலப்புறம் மூன்றாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? பிக்கு வலப்புறம் மூன்றாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஆப்ஷன் பி ஜே. 96 இரு உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அதன் கன அளவுகளின் விகிதம். இரு உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அதன் கன அளவுகளின் விகிதம். ஆப்ஷன் சி 20:27. 97 ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு ஆன தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் அவ்விணைகரத்தின் பரப்பு. ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் அவ்விணைகரத்தின் பரப்பு. ஆப்ஷன் சி 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 98 ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவுகள் சமம். அவற்றின் சுற்றளவுகள் முறையே P1 மற்றும் P2 எனில். ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவுகள் சமம். அவற்றின் சுற்றளவுகள் முறையே P1 மற்றும் P2 எனில். ஆப்ஷன் ஏ P1 less than P2. 99 ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு. ஆப்ஷன் சி 20 மீட்டர். 100 ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க.
ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க. சரியான விடை ஆப்ஷன் சி 44 சென்டிமீட்டர்.